இப்போ அந்த செசிபியார பெருமளவில் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து கொஸ்டான்டினிஃப்காவை என்ன ஆரம்பமும் தாக்குதல் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா பக்முட்லலாம் அந்த நெட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா மிர்னோகிராட். இந்த மிர்னோகிராட்லேயும் பயங்கரமான தாக்குதல் ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அந்த என்டையர் ரீஜன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மிர்னோகிராட் தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க்ல பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஆர்எஸ் தாக்குதல், மோட்டார் தாக்குதல்னு பல தாக்குதல்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பக்ரோஸ்ங்கிறது மிகப்பெரிய சிட்டி, உக்ரைனோட லஜிஸ்டிக்கல் ஹப். ஒன்ஸ் இது உடையுது அப்படின்னா மிக பெரும் சிக்கல். ஏன்னா இந்த லென்த் ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்கான காரணம், ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான காரணம், பக்ரோஸ்குள்ள ப்ரெஷர் இருந்தால் தான் கொஸ்டான்டினிஃப்காவுக்கு சப்ளை போகாது. அப்போதான் கொஸ்டான்டினிஃப்கால முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஈஸியாக முன்னேற முடியும். ஈஸின்ட்டுல முன்னேற முடியும். ஏன்னா உக்ரைனுக்கு சப்ளை லைனுங்கிறது இந்த துப்பாக்கி, வேணுங்கிற ஆயுதங்கள், காயமடைஞ்ச வீரர்கள் எடுத்துகிட்டு போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவிகள் செய்து இது போல சிக்கல்கள் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிர்னோகிராட். ஸோ மிர்னோகிராட்ல ஒரு தாக்குதல் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்ரோஸ்க்கும் கொஸ்டான்டினிஃப்காவுக்கும் நடுவில் இருக்கிறதா மிர்னோகிராட்ஸ். இது எல்லாமே கட் பண்ணி விடுறதுக்காக ரஷ்யா பயங்கரமாக இந்த எல்லா பகுதியிலும் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம்.